உதயசூரியன் சின்னத்திலேயே நின்று வெற்றி பெற்ற மனிதநேய மக்கள் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையே கூட உரசல்கள் ஆரம்பித்து விட்டன. அதாவது மனிதநேய மக்கள் கட்சியின் முக்கியமான நிர்வாகிகள் கூட்டம், அதாவது தலைமை நிர்வாகிகள் கூட்டம் கடந்த மே 19, 20 ஆகிய 2 தினங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய ராயபுரத்திலே ஒரு ஹோட்டலிலே ஒரு மண்டபத்திலே நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் முடிவில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அக்கட்சி அறிவித்தது. என்னென்ன தீர்மானம் என்றால், இந்த தேர்தலில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி, இப்போது அமைந்திருக்கிற தமிழக வெற்றிக்கழக ஆட்சிக்கு வாழ்த்து, இதெல்லாம் சொல்லிட்டு இனி எந்த தேர்தல் நடந்தாலும் அதில் மனிதநேய மக்கள் கட்சி சொந்த சின்னத்தில் தான் போட்டியிடும் என்பதுதான் அந்த தீர்மானங்களிலே இருக்கக்கூடிய கடைசி தீர்மானம். அதான் முக்கியமான தீர்மானம். இதற்கு உடனடியாக திராவிட முன்னேற்ற கழக தரப்பிலிருந்து எதிர்வினைகள் ஆற்றப்பட்டிருக்கின்றன. அதாவது மே 19, 20 இந்த 2 தினங்களிலே அந்த நிர்வாகிகள் கூட்டம் நடந்து முடிந்த நிலையில் உடனடியாக அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் தலைவருமான திரு ஜவாஹிருல்லா நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதிக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறார். அவர் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு தொண்டர் AKS முருகன் என்ற தொண்டர் வெற்றி பெற்ற ஈரம் காய்வதற்குள் தனி சின்னத்தில் தான் இனிமேல் போட்டியிடுவேன் என்று அறிவித்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் உங்களுடைய உதயசூரியனில் வெற்றி பெற்ற உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நீங்கள் இந்த முடிவை அறிவிக்கலாம் என்று நாகப்பட்டினம் முழுவதும் அவர் போஸ்ட் அடித்து ஓட்ட, ஜவாஹிருல்லா ஒரு பக்கம் மனிதநேய மக்கள் கட்சியின் அந்த கருப்பு வெள்ளை துண்டு, இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த வண்ணமான கருப்பு சிவப்பு துண்டு, ஒரே துண்டில் இரு பக்கமும் இரு கட்சிகளின் வண்ணம் அணிந்த துண்டை அணிந்து அவர் திமுக நிர்வாகிகளோடு நன்றி சொல்ல போனாலும் சென்ற இடமெல்லாம் நீங்கள் ராஜினாமா செய்துவிட்டு தனி சின்னத்தில் நில்லுங்கள் என்ற போஸ்டர் அவருக்கு மிகுந்த வேதனையையும் எரிச்சலையும் தந்திருக்கிறது.